கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தோக சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது: விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசம் என்கிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாக இருக்குது. ஒரு பொருளை நாம் பார்ப்போமானால், என்னை நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னை குறித்து உங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை. ஏன்னா என்னை பார்க்குறீங்க நேராக. என்னை பார்க்காத ஆளுங்களுக்கு இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு விசுவாசம் வேணும், அது நம்பிக்கை வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் பரலோகத்தை நாம் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அநேகர் சொல்லுவாங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே இந்த மாதிரி இருந்தது அந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம். அது குறித்து நமக்கு இப்போது வாக்குவாதம்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பார்த்திருப்பார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை இந்த விசுவாசம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக எபிரேயருக்கு நிருபத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆபிரகாமை குறித்து நாம் அதை மட்டும் நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கும்படி விரும்புகிறேன். இந்த ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தார். ஆனால் அந்த ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் அவரை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் நாம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். விசுவாசனாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த 9ஆம் வசனம். விசுவாசத்தினால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த ஆபிரகாமை குறித்த செய்திகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதியாம் புஸ்தகத்தில் வருகிறது. ஆனால் அதை குறித்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய வெளிப்பாடுகள், வாக்குத்தத்தங்கள், வசனங்கள் எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரோமருக்கு நிருபத்தின அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தானா, அது ஆபிரகாமுக்கு நீதியாக காணப்பட்டது. நீங்கள் விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் பேர் விசுவாசிகள். அடுத்த ஸ்டேஜ் பாஸ்டர். முதல்ல விசுவாசிகள். நம்ம எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டோடைய காரியங்களை விசுவாசிக்கிறவர்கள், அவர் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் விசுவாசிக்கிறவர்கள் முதலாவது. ஆகவே நமக்கு விசுவாசிகள் பேர் எல்லாருக்கும். இதில் ஆண்டவர் வேறு பிரித்து ஊழியக்காரர்களாக நம்ம மாற்றிருக்கிறார். அது விசேஷமான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரோமருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த வசனத்தினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசிப்பில்லானால், நான் விசுவாசிப்பில்லானால் எனக்கும் அது நீதியாக எண்ணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானா? வேதம் சொல்கிறது, அவனுக்கு காணாததை, அவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாததை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதை காண்பேன் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். ஆனால் எனக்கு அன்பானதில் ஒரு ரகசியமான காரியம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்கிறது,
ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பித்த இடத்துக்கு அவன் போனான். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு இடத்த ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்த காட்டியிருக்கிறார். ஆபிரகாமுக்கு அந்த இடம் தெரியும். ஆனாலும் அதை குறித்து எந்த தெளிவும் இல்லாமல் ஆபிரகாம் புறப்பட்டு போனான். போன்னு சொன்ன தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு தவறு, இடத்தையும் சொந்தக்காரங்க வீட்டுக்கார எல்லாரும் விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார். ஆனால் லோத்து மட்டும் கூடவே ஒட்டிட்டு போயிட்டான். இந்த லோத்து கூட இருக்கும்போது வாக்குவாதம் உண்டானது. எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவருடைய காரியத்தில் நாம் ஆண்டவர் சொல்லுகிறதெல்லாம் செய்வோம். சில காரியங்கள் இது நம்ம உரிமை பாராட்ட வேண்டியதாக இருக்கும், சொந்தங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும், இப்படி செய்தால் நல்லா இருக்குமே, அப்படி செய்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி நினைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆபிரகாம் அதை மீறவில்லை. ஆனாலும் லோத்து காரியத்தில் மீறிட்டார். சரி போகட்டும், ஆண்டவர் அவனுக்கு ஆண்டவராச்சு, லோத்தாச்சு, ஆபிரகாம் ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 23ஆம் வசனத்தில் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவரில் அந்த வார்த்தைகள் நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிகளோ அவளுக்கெல்லாம் நீதி உண்டாகும்படி நமக்காக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் இந்த வசனம் எபிரேயருக்கு நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் விசுவாசனால நீதிமான் பிழைப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பிழைக்கும்படி, நம்ம இந்த உலகத்தில் வாழும்படி நமக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவைப்படுமானால் அது விசுவாசம் தேவையாக இருக்குது. இன்றைக்கு அநேகர் விசுவாசிப்பாங்க, அதில் ஒரு கண்டிஷனெல்லாம் வைப்பாங்க. நான் இதை பார்த்தா தான் நம்புவேன். தோமா கூட அப்படி தான் சொன்னார். அவர் வரட்டும், நீங்கள்லாம் சொல்கிறீங்கள, நான் நம்ப மாட்டேன். அவர் வரட்டும், அவருடைய கையில் இருக்கிற காயத்தை நான் பார்க்கணும், அவருடைய விழாவில் என் கையை போட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவனே தவிர நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இவங்க நல்லவங்க இல்லை. கூட இருந்தவங்களெல்லாம் பற்றி தோமாவுக்கு தெரியும், அதனால தான் அப்படி சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் சொல்கிறத நான் சொல்கிறது அநேகர் நம்பாத காரணம், நம்மக்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது. ஒரு டுபாக்கர் வேலையெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லுவார், கர்த்தரை பார்த்தேன்னு சொல்லுவார், ஆண்டவர் வந்தார்னு சொல்லுவார், ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லுவார். நம்முடைய கிரியை நிமித்தமாக, நம்முடைய காரிய நிமித்தமாக ஆண்டவரை நம்ப மாட்டேன்றாங்க. இதுதான் முக்கியமான ஒரு காரியம். தோமா இந்த அவருடைய கூட இருந்த சீசலை பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லா ஏமாற்றக்கூடியவங்க, பொய் சொல்லுவாங்க. ஆண்டவர் கூடவே இருந்துட்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் விட்டு ஓடி போனாங்க. இவனுங்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க ஆண்டவர் வந்தார், உயிர் தெழுந்தார், நான் பார்த்தேன்னு சொல்லி. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. ஒரு உயிர் தெழுந்த ஆண்டவர் வரட்டும், நான் அவருடைய விழாவில் கையை போட்டு பார்க்குறேன், அவருடைய காயங்கள் எல்லாம் நான் பார்க்குறேன், அப்போ தான் நம்புன்னு சொன்னோம். ஆண்டவர் தோமாவுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி அவனுக்கு தரிசனமானார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாத விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தையோ நமக்குன்னு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதையோ நாம் இன்னும் பார்த்ததில்லை. பரலோக ராஜ்யத்தையும் பார்த்ததில்லை. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எந்த காரியத்தையும் நம்ம விசுவாசிக்கிறோமோ தவிர நாம் இன்னும் கண்களால் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. ஆனால் நம்ம விசுவாசிப்போம், அவைகளை கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறார். ஏற்றவேளை அந்த நன்மைகளை நமக்கு தருவார். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். விசுவாச ஜீவியத்தில் விசுவாசிகள் என்ற வார்த்தை, விசுவாசிகளுக்கு கடைசி வரைக்கும் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த விசுவாச ஜீவியத்தில் நாம் வாழ்வோமானால் மாத்திரமே விசுவாசத்தில் நம் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். நடுவில் அநேகர் விசுவாசிப்பாங்க. ஆரம்ப விசுவாசம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக ஊழியம் செய்வாங்க, ரொம்ப உற்சாகமாக பாடுவாங்க, ரொம்ப உற்சாகமாக காணி கொடுப்பாங்க, உற்சாகமாக தசமாக தருவாங்க, உற்சாகமாக ஆத்துமாதாயம் பண்ணுவாங்க. போக 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 கடைசியில் பின்வாங்கி போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மேலே ஆண்டவருடைய ஆத்மா பிரியமாக இருக்காது. 38ஆம் வசனத்தில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேலே ஆத்மா பிரியமாக இராது என்கிறார். நாமும் கெட்டு போக பின்வாங்குள்ளா இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிகளாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கெட்டு போக விசுவாசி பின்வாங்குள்ளா இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிகளாக இருக்கிறோம். நாம் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபத்தில் ஆகையால் 1ஆம் வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையோடு ஓடுங்க. ஸ்லோ ரன்னிங்க நல்லது. மூச்சு அடித்து கீழே விழ மாட்டீங்க, ரொம்ப சோர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் ஓட்டத்தை நிதானமாக ஓடி ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்வார். நாம் விசுவாசிகளாக இருப்போம். ஆபிரகாமை விசுவாசனாலே நீதிமானாக மாற்றினார். ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான். நாமும் பிழைக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசனாலே நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்படும். நாங்களும் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். உம்முடைய உபதேசங்களை விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க எல்லாவற்றையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடைசி வரைக்கும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அதை நாங்கள் அடையத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும். பின்வாங்கி போவோமானால் ஆண்டவரே, எங்கள் மேல் உம்முடைய ஆத்மா பிரியமாக இராத ஆண்டவரே, நாங்கள் கெட்டு போக பின்வாங்கலாம் இராதபடி ஆத்மா ஈடேற விசுவாசிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். அருமையான நிறுவனருக்கு வேண்டிய நல்ல சுகம் நல்ல தாரும். ஆண்டவரே, பணிபுரிய தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. காட் பிளஸ் யூ. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.